காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை பௌர்ணமியையொட்டி முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. 35 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி கிரிவல பாதை முழுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் மற்றும் தற்காலிக கழிப்பிடம் அமைத்தல், குடிநீர் வசதிகள் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்படுகின்றன. 15க்கும் மேற்பட்ட தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா பருவத்தில் மட்டும் 5,64,437 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட 43,000 மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்கில் இருந்து வெளி மாவட்ட அரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாகவும், திறக்கப்பட்ட 540 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 522 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். கோடை வெயிலின் காரணமாக கூமாப்பட்டி பெலவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கூமாப்பட்டி பெலவக்கல் பெரியார் அணை 47 அடி முழு கொள்ளளவு கொண்டது. அணையின் நீர்மட்டம் தற்போது 19 அடியாக உள்ளது. போதிய மழை இல்லாததன் காரணமாகவும் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதன் காரணமாகவும் இந்த அணையை நம்பியுள்ள விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியில் மழையின்றி ஆறுகள் வறண்டதால் போடி நகரில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நகராட்சி பகுதிகளில் இனி 2 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படும் என ஆணையர் முஸ்தபா அறிவித்துள்ளார். பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும், மின் மோட்டார் பொருத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனியில் வெடிவிபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் பட்டாசு ஆலை செயல்பட தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. கம்பம் நகரில் உள்ள காட்டுப்பள்ளிவாசல் சாலையில் முத்துலட்சுமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 தொழிலாளர்கள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் தொழிற்சாலை உரிமையாளர் முத்துலட்சுமியும் அவருடைய கணவர் திருப்பதி ராஜாவும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பது தெரிய வந்ததால் அதனை மூட தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கடலூரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள முந்திரியில் அதிக வெப்பம் காரணமாக பூக்கள் கருகுவதாலும் கொட்டை துளைப்பான் பூச்சி தாக்குதலாலும் நடப்பாண்டு மகசூல் குறையும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எதனால் கருதுன்னு சரியாக சொல்ல தெரியல. வெயில் தான் ஒத்துக்கலையா, இல்லை மருந்து நாங்கள் அடிச்சு பாதுகாப்பு மருந்து அடிச்சும் எதுவும் ஒன்று செட் ஆகலை. அது பூ கருவது கறி போய் எல்லாமே இறங்கி போய் பிஞ்சே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப இதாகி போயிடுச்சு. இதை வச்சு தான் நாங்கள் வாழ்வு அதை ஓட்டணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் தான் பார்த்து இது பண்ணிக்கணும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இளைஞரை வெட்டி கொலை செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சித்துராஜபுரம் கிழக்கு தெருவை சேர்ந்த மாரிசெல்வம் என்ற 18 வயது இளைஞரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மாரிசெல்வம் உடலை எடுத்து செல்ல விடாமல் அவரது உறவினர்கள் வெம்பக்கோட்டை சாலையில் போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள வனவிலங்குகளுக்காக காமராஜர் சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடும் வறட்சியால் நீர்நிலைகள் வறண்டு ஒரே வாரத்தில் 3 யானைகள் உயிரிழந்தன. இதனையடுத்து வனவிலங்குகளின் தாகம் தீர்க்க உதகை காமராஜர் சாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 50 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சீகூர் ஆற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளதால் சிங்கார மற்றும் சீகூர் வனப்பகுதிகளில் நிலவிய குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியுள்ளது. ராமநாத சுவாமி கோயில் யானை ராமலட்சுமி சுட்டெரிக்கும் வெயிலில் உற்சாக குளியலிட்டது. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயில்களில் உள்ள யானைகளுக்கு வெப்பத்தை தணிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி யானைகளுக்கு தர்பூசணி உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ராமநாத சுவாமி கோயில் யானை ராமலட்சுமியை கோவில் நிர்வாகத்தினர் அதற்காக கட்டப்பட்ட நீச்சல் குளத்தில் குளிக்க வைத்தனர். நீச்சல் குளத்தில் உற்சாக குளியல் போட்ட யானை ராமலட்சுமியை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அகரம்தூளி, அத்தியூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் லாரிகள் வராததால் சுமார் 10,000 நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் தேங்கியுள்ளன. திடீரென மழை பெய்தால் நெற்பயிர்கள் நனைந்து பாழாகும் என்ற அச்சத்தில் உள்ள விவசாயிகள் ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெல் மூட்டைகளை உடனடியாக அப்புறப்படுத்தாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட பெருமாள்பேட்டை மற்றும் நியூடவுன் பகுதிகளில் குடிநீரை சட்டவிரோதமாக உறிஞ்சிய மின் மோட்டாரை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நகராட்சி பொறியாளர் சந்திரசேகர் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் விதிகளை மீறியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நகராட்சி குடிநீர் குழாய்களில் மின் மோட்டார் பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையர் ரகுராம் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னை அடுத்த பூந்தமல்லியில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புல்லட்டை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. கும்மணன் சாவடியை சேர்ந்த சாந்தகுமார் தனது புல்லட் வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் ஸ்கூட்டரில் வந்த மர்ம நபர்கள் மூவர் புல்லட் வாகனத்தின் சைடு லாக்கை லாவகமாக உடைத்து வாகனத்தை திருடிச் சென்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து வாடிக்கையாளர்களை காக்க ஒரு தேநீர் கடையில் தானியங்கி முறையில் தண்ணீர் தெளிக்கும் ஸ்ப்ரே சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஏசி வசதி செய்ய 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் ஸ்ப்ரே சிஸ்டம் வெறும் 9,000 ரூபாய் மட்டுமே செலவானதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். 25 இடங்களில் தண்ணீர் ஸ்ப்ரே செய்யப்படுவதன் மூலம் கடையினுள் நிலவும் குளிர்ச்சியான சூழலை வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வருகின்றனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் 10.7 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சூட்கேஸில் மறைத்து வைத்து கடத்தி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 34 வயது மதிப்புடைய நபரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சர்வதேச சந்தையில் 10 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை யாரிடம் ஒப்படைக்க கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் சேகர்பாபுவால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக துறைமுகம் தொகுதி தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வாக்குப்பதிவு நாளன்று சேகர்பாபு தன்னை தாக்கியதாகவும் தற்பொழுது தனது நடமாட்டத்தை மர்ம நபர்கள் கண்காணிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை நாளன்று தனக்கு ஆபத்து நேர வாய்ப்புள்ளதால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் நிலத்தகராறு காரணமாக வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பத்குமார், ராஜா ஆகியோருக்கு இடையே நிலத்தகராறு இருக்கும் நிலையில் சம்பத்குமார் நிலத்தில் உள்ள குடியிருப்பில் 3 குடும்பத்தினர் வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி குடியிருப்போர் வாக்களிக்க சென்ற நேரத்தில் ராஜா தரப்பினர் அந்த 3 வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கனிதா சம்பத் தலைமையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் இளநீரின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. பொள்ளாச்சியில் இருந்து கொண்டு வரப்படும் இளநீர் ஒன்று 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விலை உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் உடல் நலத்திற்கு நல்லது என்பதால் இளநீரை ஆர்வத்துடன் வாங்கி அருந்துகின்றனர். இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. தேர்தல் மற்றும் திருவிழாவிற்காக சென்ற தொழிலாளர்கள் திரும்பாததால் விவசாயிகள் மாதக்கணக்கில் காத்து கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஓரிரு தினங்களில் டெல்டா மாவட்டங்களில் இருந்து கூலி ஆட்கள் வரவழைக்கப்பட்டு நெல் கொள்முதல் துரிதப்படுத்தப்படும் என வேளாண் துறை அதிகாரி ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார்.